ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் வாசிக்க வேண்டியதான வேத பகுதி 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த இடத்தில் யுத்தம் பண்ணுவதற்கு 3 ராஜாக்கள், இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, யோதாமின் ராஜா, இப்படி 3 ராஜாக்கள் கூடி மோவாபியரை முறியடிக்க புறப்பட்டார். அப்படி புறப்படும் பொழுது அவர்களுக்கு வனாந்தர பாதை வந்தது. அந்த வனாந்தர பாதையிலே இப்பொழுது யோசபாத் ராஜா சொல்லுகிறான், இங்கே கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்கு இங்கே ஊழியக்காரர் யாராயினும் தீர்க்கதரிசி யாராயினும் இருக்கிறார்களா என்று கேட்கும் பொழுது ஒருவன் சொல்லுகிறான், ஆம், ஒருவர் இருக்கிறார், அவர் எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசா என்பது. அப்பொழுது அவரிடத்தில் விசாரிக்கும்படி போகிறார்கள். அப்பொழுது விசாரிக்க போகும் பொழுது, இந்த வனாந்தரமான இடத்தில் வந்திருக்கிறோமே, எங்களை இந்த இடத்தில் மோவாபியர் கையில் ஒப்பு கொடுக்கவா இந்த இடத்தில் கொண்டு வந்தார் கர்த்தர் என்று சொல்லும் பொழுது, அந்த இடத்துல எலிசா சொல்கிறார், இந்த இடத்துல நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மலையையும் காண மாட்டீர்கள், இந்த பள்ளத்தாக்கு எங்கிலும் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று, ஆம், இந்த வனாந்தரத்தில் வாய்க்கால்களை உண்டு பண்ணுங்கள் என்று சொல்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல விசாரிக்கிற உபத்திரவங்கள் வேதனைகள் வரும் பொழுது நீங்கள் யாரிடத்தில் போய் விசாரிக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட நபர்களிடத்தில் போய் விசாரிக்கிறீர்கள்? உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் உண்டு. ரட்சிக்கப்படாதவர்கள் ஒரு விதமான ஆலோசனை கொடுப்பார்கள், விசுவாசிகள் ஒரு விதமான ஆலோசனை கொடுப்பார்கள், ஊழியர்கள் ஒரு விதமான ஆலோசனை கொடுப்பார்கள். நீங்கள் விசாரிக்கிறது யாரிடத்தில்? ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக இருந்தால், நீ அவிசுவாசிடத்தில் போய் எந்த ஒரு காரியத்தை விசாரிக்காமல் கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய ஊழியக்காரிடத்திலே இந்த ராஜாக்கள் கஷ்டங்கள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது, இவர்கள் போய் தேவனிடத்தில் விசாரித்து அதை ஊழியக்காரர்களை தேடினார்கள். ஆம், அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஊழியக்காரரிடத்தில் ஆலோசனை கேட்டார்கள், விசாரித்தார்கள், நாங்கள் என்ன செய்யணும் என்று. அந்த ஆலோசனையின்படி அவர்கள் செய்யும் பொழுது வனாந்தரமான பாதையில் பள்ளத்தாக்குகளை உண்டு பண்ணுங்கள் என்று சொன்னார். அந்த இடத்துல உண்டு பண்ணும் வேளையில அங்க தண்ணீர் வந்து அந்த வாய்க்காலை நிரப்பியது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதே போல் நீங்களும் இந்த வேளையில் நமக்கு ஆலோசனை யார் கொடுப்பா, இந்த வருத்தத்தில் யார் கொடுப்பா என்று வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? கலங்காதீங்க, திகையாதீர்கள். நீங்க கர்த்தரிடத்தில் வந்து விசாரிங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சொல்லும் ஆலோசனையின்படி செய்யுங்கள். வேத வசனம் சொல்லுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லுகிறது. ஆம், அன்புக்குரியவர்கள், எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவரிடத்தில் வந்து விசாரிக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை வைக்க செய்கிறார். ஒரு நாளில் தாவீது சரியான நெருக்கம், ஒருபுறம் தன் தேசத்தை சுட்டரித்து போட்டார்கள், ஒருபுறம் தன் மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொண்டு போனார்கள், இன்னொரு புறம் தன்னோடு இருந்த மனிதருடைய பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் கொண்டு போகப்பட்டது. இப்பொழுது தன்னோடு இருந்த மனிதர்களும் கற்களை எடுத்துக்கொண்டார்கள், உன்னை கொன்று போடுவோம் என்று சொன்னார்கள். ஆம், அன்புக்குரியவர்களே, அதை கேட்டபோது இவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அந்த நெருக்கத்தின் கதையிலும் அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அந்த திடப்படுத்தி கொண்ட உடனே ஏபோத்தை கொண்டு வா, அதில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்று அந்த ஏபோத்தை கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தை, உடனே அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை, போ, நீ திருப்பிக் கொள்வாய் என்று. அதேபடி அவன் திருப்பிக் கொண்டான். ஆம், அன்புக்குரியவர்களே,
நீங்கள் யாரிடத்தில் விசாரிக்கிறீர்கள்? எந்த ஒரு வேதனைகள் பாடுகள் வந்தாலும் நீங்கள் யாரிடத்தில் விசாரிக்கிறீர்கள்? ஆம் அன்புக்குரியவர்களே, கர்த்தரிடத்தில் நீங்கள் விசாரிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நன்மையானவைகளை தருக அவர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கார். அவர் எப்பேற்பட்ட காரியங்களை ஆனாலும் விடுவிக்க உங்களுக்கு அவர் போதுமானவராக இருக்கார். இன்றைக்கும் உங்களுக்காக செல்கிறார். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனே, நம்முடைய மகிமையின் கரம் வெளிப்படுத்த பெரிய காரியங்களை செய்யும். இந்த வீடியோ வாயிலாக சந்திக்கிற ஆண்டவரை பார்க்கிற இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.